அதான் நான் வந்து பண்ணணுன்னே டெய்லி என் மைண்டில் இருக்கும். பட் வந்து என்னால் 10 மினிட்ஸ் மேலே உட்காரவே முடியாது. பட் வந்து 30 இயர்ஸ் இருந்துச்சுன்னா 30 ஹவர்ஸ் வந்து 30 மினிட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்வாங்க. 35னா 35 மினிட்ஸ் பண்ணணும். 10 மினிட்ஸை வந்து இப்போ பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த இது கூட உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்சன்ட்ரேஷனாக வந்து பில்டப் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸசைஸ்னால் யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே டோரை மூடிட்டு அப்படியே வந்து நம்மளே பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு கலாப்பெல்லாம் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸில் முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 1/2 hour பண்ணணும் அப்படின்றது. அதனால தான் வந்து நான் அப்படி தான் சரி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்ட்டு நான் தனியாக பண்ணும்போது 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப நேரம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு போர் அடிக்கணும் வந்துடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நம்ம லைவில் பண்ணுறதால ஒரு டைமிங்ஸு நம்ம கூட வந்து சில பேர் ஒருத்தர் சேர்ந்து பண்ணால் கூட அவங்களுக்கோசரம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது மைண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 5th வந்து ஆகிட்டுருக்கு. 5th கவுண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ 5-6 டைம் பண்ணியாச்சு. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது நம்ம ப்ரெஸ் லிஃப்ட் ஆகும், நம்மளோட கை வந்து நம்ம தின்னாகும். இந்த இடம் வந்து ரொம்ப குண்டாக அந்த ஃப்ளஷ்ஷு வந்து நிறைய தொங்குறோம் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரி எனக்கு அப்படி தான் இப்போ எனக்கு ட்ரெஸ் போட்டாவே வந்து எனக்கு இந்த இடம் வந்து லைட்டாக ஹம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இருந்தாலும் நம்ம வந்து எப்பயாவது அவுட்டோர் ட்ரிப் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய ஹார்டாக தெரியாது, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் வந்து லோக்கல் நிறையா வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது அவாய்ட் பண்ணிடுவேன். இன்னும் ரொம்ப குண்டாக சின்ன வயசுலேயே ஒரு 16 இயர்ஸ் 20 இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப ஆசை இருக்கும், இப்படி போடணும் அப்படி போடணுன்ட்டு. ஸோ அவங்களெல்லாம் போட முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து தொடர்ந்து பண்ணும்போது இந்த வந்து ஷிங்க் ஆகி நல்லா வந்து தின் ஆகும் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை நம்ம பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண கிடையாது, நீங்கள் ஆராமல் பொறுமையாக பண்ணாவே வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட எக்ஸசைஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ டியூரேஷனை கரெக்டாக வந்து 30 மினிட்ஸில் முடிச்சிருக்கோம். ஓகே, ஹிந்திலலாம் பேர் வந்திருக்கு, எனக்கு ஹிந்திலாம் படிக்க தெரியாது. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப இந்த டே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக அமையட்டும். ஸோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் நினச்சது வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் நடக்கட்டும். ஓகே, நிறைய பேருக்கு இன்றைக்கி சிவராத்திரி இருக்குது. ஸோ எங்களுக்கு கிடையாது சிவராத்திரி, ஜஸ்ட்டு வந்து டெம்பிளுக்கு தான் போவோம். நீங்களாம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நார்த் சைடில் இன்னும் கிராண்டாக பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே டைம் என் கூட கனெக்ட் ஆகிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து குட் கமெண்ட்ஸ் போட்ட லைக்ஸ் போட்டவங்க எல்லாருக்கும் வந்து